Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. நீட் தேர்வு அப்படிங்கிறதே நாங்கள் மெடிக்கல் எஜுகேஷனுடைய தரத்தை மெயின்டைன் பண்ண போகிறோம், குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போது நீட் தேர்வினுடைய குவாலிட்டியே கேள்விக்குள்ளாயிருக்கு. இது நீட்டுங்கிறது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அதாவது எந்த பேஸில் அவங்க அந்த நீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு பல இடத்துல பல தருணங்களில் பல மேடைகளில் நம்ம சொல்லியிருக்கோம். குவாலிட்டி தரமான கல்விக்கும் இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எந்த சம்மந்தமே கிடையாது. இது லீக்கேஜுங்கிறது என்னக்கா இடைத்தரகர்களுக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இதில் கோடிக்கணக்கான அமௌண்ட் ஃப்ளோ ஆகிருக்குது. இது ஒரு மாநிலத்தில் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ மகாராஷ்டிராவிலே சொல்கிறாங்க, இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு மற்றது நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பேப்பர் லீக்கேஜுங்கிற இஷ்யூ நம்ம பெருசாக கேள்விப்பட்டது. கிரேஸ் மார்க் இதுவரை இருந்ததே கிடையாது. இவங்களா ஒரு கிரேஸ் மார்க் இந்த வருஷம் அவங்க கொண்டு வராங்க. நீட் எக்ஸாமுக்கு போகும்போது மாணவர்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்த்தோம். இன்னும் ரொம்ப கொடூரமாக கேரளாவில் சில இடங்களில் அவர்களுடைய உள்ளாடைகளை சோதனை பண்ண கொடுமைகள்லாம் கூட நடந்துச்சு. அதுக்கடுத்து இந்த உள்ளாடைகள் இதெல்லாம் சென்டர் டு சென்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் இதுமாரி இஷ்யூஸ் நடந்திருக்கா? ஏதாவது 1 or 2 சென்டரு அங்கே உள்ள ஏதாவது ஒரு சைக்கோ ஒரு சென்டர் ஹெட்டாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸை கிரியேட் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாக வருது. என்னை பொறுத்தவரை இது சமூக நீதிக்கு எதிரானது தான். இது எந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சமூக நீதிக்கு சமூக நீதிக்கு எதிரானது தான். ஏன் அதை நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீட் கோச்சிங்கிறது நீட் கோச்சிங் இல்லாத எந்த ஸ்டூடெண்ட்டும் மார்க் அதிகம் எடுத்ததே கிடையாது. 98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் அட்டெம்ப்டில் வராங்க, நீட் கோச்சிங்கோட வராங்க, 2.5 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வராங்க. இன்னைக்கு குறிப்பிட்ட சில சென்டர்களில் படித்தவங்க தான் அதிகமாக தேர்வு. 2500 ரூபா 3000 பணம் கட்டி படிக்க முடியாத மாணவன் அவன் +2 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கடுத்து நீட்டு கோச்சிங் எப்படி முடியாது? அப்போ சமூக நீதிக்கு எதிரான தானே. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு மாறன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கிறது நீட் தேர்வு தொடர்பான அந்த முறைகேடுகள். அதில் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு அப்படிங்கிற இஷ்யூ. பார்லிமெண்ட்டுடைய முதல் நாள் அன்னைக்கு கூட பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் மாணவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக நீட் தேர்வு பிரச்சனை அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் தான் பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது இந்த முறைகேடுகள். இது என்னென்னா, நீட் தேர்வு அப்படிங்கிறதே நாங்கள் மெடிக்கல் எஜுகேஷனுடைய தரத்தை மெயின்டைன் பண்ண போகிறோம், குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போது நீட் தேர்வினுடைய குவாலிட்டியே கேள்விக்குள்ளாயிருக்கு. இந்த முறைகேடுகள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்திருக்கு? உண்மையிலேயே நீட்டுங்கிறது வந்ததுலேருந்து இந்தியாவில் அறிமுகப்படத்துலேருந்து இன்றைய வரையும் புரட்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. அந்த எதிர்ப்புங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள். நான் பல சேனல்களில் நான் பேசும்பொழுதே இந்த எதிர்ப்புங்கிறது எப்படின்னாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்ப்பு நான் செய்யலை, வேண்டாம் அப்படிங்கிறோம். ஏன்னா பல காரணங்கள் நம்ம சொல்கிறோம். இது நம்ம மாநில மாணவர்களுக்காக மட்டும் பேசவில்லை. பீகாரில் உள்ள மாணவர்களுக்கு பேசுகிறோம், உத்தராஞ்சலில் உள்ள மாணவர்களுக்கு பேசுகிறோம், மகாராஷ்டிரா உள்ள மாணவர்களுக்கு பேசுகிறோம், கர்நாடகா உள்ள மாணவர்களுக்காக நாங்கள் பேசணும். நம்ம ஏன்னா ஒரு சமூக நீதினாக்க நம்ம ஊரில் ஒரு கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் மாதிரி தான் உத்தராஞ்சலியும் இருப்பாங்க, பீகார்லையும் இருப்பாங்க, ஒரிசாவிலையும் இருப்பாங்க. ஆகையால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக தான் நம்ம தமிழ்நாடு குரல் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இது நமக்காக மட்டும் வேணாம்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 7.5 நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களையும் ஒரு சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். இது நீட்டுங்கிறது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அதாவது எந்த பேஸில் அவங்க அந்த நீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு பல இடத்துல பல தருணங்களில் பல மேடைகளில் நம்ம சொல்லியிருக்கோம். குவாலிட்டி தரமான கல்விக்கும் இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எந்த சம்மந்தமே கிடையாது. அப்புறம் +2ங்கிற ஒரு எக்ஸாம் இல்லாமல் நீங்கள் நேராக நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வச்சு பையனை நீங்கள் குவாலிஃபைடு ஆக்கி செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதில் இந்த லீக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க இந்த லீக்கேஜ் அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை நம்ம நேரடியாக அரசை குறை சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வர நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் என்னென்னா நிறைய குளறுபடி. இப்போ நெட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு நேற்று பிஜி நீட் எக்ஸாமினேஷன் அவங்க கேன்சல் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. பல முறைகேடுகள் சொல்கிறாங்க சார்.
அதில் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த எக்ஸாமில் கிரேஸ் மார்க் கொடுத்தது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, பேப்பர் லீக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, முழு மார்க் எடுத்துட்டாங்க சில மாணவர்கள், 60 பேருக்கு மேலே ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள், என்னென்ன முறைகேடுகள் நடந்தது? ஒன்றும் இல்லை, அதுதான் உங்களுக்கு வந்து பேப்பர் லீக்கேஜுங்கிறது தான் அதனுடைய பேஸே நம்ம சொல்ல முடியும். பேப்பர் லீக்கேஜுங்கிறது வந்து எப்படின்னாக்கா ஒரு கட்டமைப்பு வந்து சரியில்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய ஒரு கட்டமைப்பு வந்து சரியாக இல்லை தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து என்டையர் இந்தியாவுக்கு ஒரு 25 லட்சம் மாணவர்கள் வந்து ஒரு நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம் அப்படின்னாக்க அதுக்கான செக்யூரிட்டி மிக முக்கியமான விஷயங்கள், நம்பகத்தன்மை மிக முக்கியமான விஷயங்கள். அந்த நம்பகத்தன்மையும் அதனுடைய பாதுகாப்பு தரம் வந்து இல்லாத ஒரு ஏஜென்சிட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் நம்மளுடைய இதாக இருக்குது. இது வந்து லீக்கேஜுங்கிறது வந்து என்னக்கா இடைத்தரகர்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதில் வந்து கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து ஃப்ளோ ஆகிருக்குது. இது வந்து ஒரு மாநிலத்தில் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ மகாராஷ்டிராவிலேயே சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு பீகாரில் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்றது நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பேப்பர் லீக்கேஜுங்கிற இஷ்யூ நம்ம பெருசாக கேள்விப்பட்டது இல்லை. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே வந்து பேப்பர் லீக்கேஜ் இருக்காது. ஏன்னாக்கா அந்தோடைய ஸ்டேட்டோடைய இது மிக முக்கியமான விஷயங்கள். அந்த ஏஜென்சிஸ் வந்து நம்பிக்கையான ஆளை கொடுத்தாங்களா இல்லையா, இல்லை எந்த வீக்கான இடத்துல வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லாமல் இருக்கலாம். கேரளாவில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த ஏஜென்சி இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து பீகார் நார்த் ஸ்டேட்டில் போயிட்டு ஏதோ ஒரு சென்டரில் போயிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் லீக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கோடிக்கணக்கான ரூபாய்னாக்கா அந்த சென்டருக்காரவங்க வந்து அந்த ஏஜென்சிஸுடைய அத்தாரிட்டி வந்து அதுக்கு வந்து ஈல்ட் ஆகிருக்கலாம். அதுதானே ஒழிஞ்சு. ஆனால் வந்து எங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு யாருக்கும் தெரியாது. இது வந்து அங்கே பீகாரில் மட்டும்தான் இருக்குன்னா பீகார்லேயே கிடையாது. ஜம்மு காஷ்மீருக்கும் போயிருக்கலாம், தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கலாம், கர்நாடகாவுக்கும் வந்திருக்கலாம், கேரளாவுக்கும் வந்திருக்கலாம். இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணால் லீக்கேஜ் ஆகிருக்கலாம், எங்கே வேணால் லீக்கேஜ் ஆகிருக்கலாம். இது வந்து அவங்களுடைய வந்து தவறுன்னு மிகப்பெரிய தவறு, இது வந்து மிகப்பெரிய தவறுன்னு சொல்ல முடியும். அதற்கு மேலே வந்து இவங்க வந்து அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து கிரேஸ் மார்க் இதுவரை இருந்ததே கிடையாது. இவங்களா ஒரு கிரேஸ் மார்க் இந்த வருஷம் அவங்க கொண்டு வராங்க. நான் இது என்ன, நான் என்னுடைய பெர்செப்ஷன் என்ன நான் நினைக்கிறேன்னாக்க, அரசு வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எலெக்ஷன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணது இருந்ததால் இந்த ஏஜென்சிஸ் வந்து அதிகமாக விளையாண்டுருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இதே வந்து போன வருடம் வந்து அந்தளவுக்கு அதிகம் கிடையாது, அதுக்கு போன வருடம் அந்தளவுக்கு அதிகம் கிடையாது. அதிகம் கிடையாதுங்களா, இல்லை நமக்கு தெரிய வரலையான்னு தெரியல. அது இருக்கலாம், தெரிய வரலாம். நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துச்சு, தெரிய வந்துச்சு, அதுமாரி ஒவ்வொரு இடத்துல இருக்கலாம், வருஷம் முறை நடந்துட்டு இருக்கலாம். இங்கே இது வந்து அதிகமாக பரவலாக வந்து பேசப்படுறாங்க, உங்களுக்கு பரவலாக பேசப்படுறாங்க. இதில் வந்து இந்த கிரேஸ் மார்க்கில் ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள், அதில் முறைகேடுன்னு நம்ம சொல்ல முடியும். அவங்கன்னா 1க்கு 2 சாக்குகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கிரேஸ் மார்க்கு லேட்டாக வந்தவனுக்கு ஏன் மார்க் கொடுக்குறீங்க? லேட்டாக வந்தவனுக்கு மார்க் கொடுக்குற அவசியம் கிடையாது. இப்போ லேட்டாக ஒரு பையன் வந்து நீட்டில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறான்னா அவன் கண்டிப்பாக லேட்டாக வரமாட்டான். அவனுக்கு லேட்டாக வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. யாருன்னா சரி ஏதோ எல்லாரும் அப்ளை பண்ணுறான், நானும் அப்ளை பண்ணுறேன், சென்டரை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனுக்கு தான் லேட் மார்க். லேட்டே கிடையாது, உங்களுக்கு லேட்டு கொடுக்குறதுங்கிற அவசியம் கிடையாது. அந்த லேட்டுங்கிறது எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, டிஜிட்டலில் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதும்பொழுது நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கும், நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அதுக்கான கிரேஸ் மார்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அதுக்கான தேவையே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க இதை ஒரு கிரேஸ் மார்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த கிரேஸ் மார்க்கே வந்து மார்க் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வருது. அதுலேருந்து வந்து நிறைய நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு இப்போ வந்து பார்த்தோம்னாக்க 720க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 640 700 பேர், கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ 400-500 ஸ்டூடெண்ட்னா நீங்கள் இந்த வருஷம் 640 மார்க் எடுத்தவர்களுக்கே வந்து எம்பிபிஎஸ் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு கேள்விக்குறி இருக்குது. அப்போ அதில் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்குது, எந்த அளவுக்கு பேப்பர் லீக்கேஜ் இருக்குன்னு யாருக்கும் இன்னும் தெரியவே இல்லை. லீக்கேஜ் ஆகிருக்குது, பட் எந்த அளவுக்கு லீக்கேஜ், எத்தனை ஸ்டேட்டுக்கு லீக்கேஜ் ஆகிருக்கு, எத்தனை சென்டருக்கு லீக்கேஜ் ஆகிருக்கு, எத்தனை மாணவர்களுக்கு கிடைச்சிருக்குன்னு யாருக்கும் தெரியல. அப்போ மார்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணணும். லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷம் நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு மாணவனுடைய கெப்பாசிட்டி இல்லை ஒரு லெவல், ஒரு இயரோட கெப்பாசிட்டி ஒரு 20 மார்க்லேருந்து 40 மார்க் வரலாம். ஒரு மாணவன் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த பேட்ச் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது 20 மார்க்லேருந்து 40 மார்க், 40 மார்க்கில் 60 மார்க் வரலாம். ஆனால் இது வந்து 100 மார்க்கு மேலே ஜம்ப் ஆகும். இப்போ 100 மார்க்கு ஜம்ப் ஆகும்போது இது வந்து அந்த பீகாரில் மட்டும் இல்லை, அந்த ஒரு சென்டர்லேயே பார்த்தோம்னாக்க எல்லா மாணவர்களும் வந்து அதிக மார்க் எடுக்கிறாங்க. ஒரு 50 மாணவர்கள் வந்து அதிக மார்க் எடுக்கிறாங்க. அந்த சென்டரில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டிங் ஆகிடுச்சு. அக்ராஸ் இந்தியாவில் பார்த்தோம்னாக்க மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து நான் உண்மையிலே வந்து நம்ம அனலைஸ் பண்ணலை. பட் இந்த மாதிரி இந்த லீக் ஆனதுனுடைய அந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது மாணவர்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இதில் யார் வந்து அங்கே விளையாண்டுருக்காங்க அப்படின்னா, அந்த சென்டர் ஒவ்வொரு அந்த நீட் கோச்சிங் சென்டர் ஹெட் இருக்காங்க இல்லையா, நீட் கோச்சிங் சென்டர் தான் வந்து லிங்க் என்டையர் இந்தியாவில் வந்து ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி அவங்க வந்து
கனெக்டிவிட்டி பண்ணி யார் பண்ணாங்களோ அவங்கள தான் நான் சொல்கிறேன், பண்ணாதவங்களும் நான் சொல்லவே இல்லை. நேர்மையாக நடத்துகிறவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு இதில் ஒரு கேள்வி வருது என்னென்னா, இப்போ நீட் எக்ஸாமுக்கு போகும்போது மாணவர்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்த்தோம். காதுக்குள்ளே லைட் அடித்து பார்க்குறது, முடியை விரித்து பார்க்குறது, இன்னும் ரொம்ப கொடூரமாக வந்து கேரளாவில் சில இடங்களில் அவர்களுடைய உள்ளாடைகளை சோதனை பண்ண கொடுமைகள்லாம் கூட நடந்துச்சு. அப்போ மாணவர்கள் முறைகேடு பண்ணுருவாங்க, இண்டிவிஜுவலாக வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பிட் அடிச்சிருவாங்க அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்கள் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோன்னு காட்டிக்கிட்டவங்க கடைசியில் பிரச்சனை மேலே இருந்திருக்கு. இல்லை இல்லை, இது வந்து நம்ம 2 ஆஸ்பெக்டில் நம்ம பேசலாம். இந்த பேப்பர் லீக்கேஜ் யாருக்கு நடந்திருக்கு? மாணவர்களுக்கு தான் நடந்திருக்குது. பணம் கொடுத்து படித்தவனுக்கு தான் நடந்திருக்குது. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. பணம் கொடுத்து வாங்கணும் எழுதியிருக்கானா இல்லைங்களா? இது ஒரு லீக்கேஜ் நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த உள்ளாடைகள் இதெல்லாம் வந்து சென்டர் டு சென்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் இதுமாரி இஷ்யூஸ் நடந்திருக்கா? எத்தனையோ சென்டர் நம்ம நடத்திருக்கோம் இல்லையா? ஏதாவது 1 or 2 சென்டரு அங்கே உள்ள வந்து ஏதாவது ஒரு சைக்கோ வந்து ஒரு சென்டர் ஹெட்டாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸை கிரியேட் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாக வருது. அதுமாதிரி செய்யக்கூடாது. ஆஸ் ஏ லிட்ரேட் பீப்புள், ஆஸ் எஜுகேட்டட் பீப்புள், ஒரு சென்டர் ஹெட்டாக இருக்கிற உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி செய்யணும்னு இருக்குது முறைகள். அதே வந்து நீட்டு என்ன பண்ணணுங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணி ரொம்ப ரெகுலேஷன்ஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. பெரிய எக்ஸாமினேஷன் கிடையவே கிடையாது. இது வந்து ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்ஜினியரிங்கில் ரொம்ப ஒரு எட்டாக்கணியாக இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து ஒரு எட்டாக்கணியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அக்ரிகல்ச்சர்ஸுக்கு வந்து யாரும் பார்க்குறதுக்கு ஆளே இல்லை. என்ஜினியரிங் வந்து ஃப்ரீயான ஒரு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாமே டிமாண்டு உள்ள வரையும் தான் உங்களுக்கு வந்து அதிக மோகம் இருக்கும் ஒழிஞ்சு டிமாண்டு போன ஒரு படம் எதுவுமே இருக்காது. நீட்டுங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் வந்து என்னென்னா அரசுடைய அவங்களுடைய ஏதோ கொள்கை வகுத்துருக்காங்க. யாரையோ வந்து உள்ளே போயிடணும், யாரோ அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது தான். இது எந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சமூக நீதிக்கு சமூக நீதிக்கு எதிரானது தான். ஏன் அதை நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம ஊரில் ராமநாதபுரத்துலேருந்து இருக்கிற மாணவர்களோ, இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிற மாணவர்களோ, இல்லை தஞ்சாவூரில் இருக்கிற மாணவர்களோ, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களோ, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்தவுடைய என்விரான்மெண்ட் என்ன, அவங்களுடைய ஃபேமிலி என்விரான்மெண்ட் என்ன, இதை நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி நீட் கோச்சிங்கிறது, இன்றைக்கி நீட் கோச்சிங் இல்லாத எந்த ஸ்டூடெண்ட்டும் மார்க் அதிகம் எடுத்ததே கிடையாது. 98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் அட்டெம்ப்டில் வராங்க, நீட் கோச்சிங்கோட வராங்க, 2.5 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி வராங்க. இன்னைக்கு குறிப்பிட்ட சில சென்டர்களில் படித்தவங்க தான் அதிகமாக தேர்வு. 2500 ரூபா 3000 பணம் கட்டி படிக்க முடியாத மாணவன் அவன் +2 எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கடுத்து நீட்டு கோச்சிங் எப்படி முடியாது? அப்போ சமூக நீதிக்கு எதிரானது தானே. யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ, யார்கிட்ட காசு இருக்கோ, அவன் வந்து நீட் கோச்சிங் பண்ணி நல்ல மார்க் எடுத்து வந்துடுறான். இது ஒரு செட்டப். இன்றைக்கி வந்து நீங்கள் குவாலிட்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அதுக்கடுத்த ரேங்கிங் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல மார்க் எடுத்தவனுக்கு நல்ல கல்லூரி கிடைக்குது. அதேமாரி வந்து நல்ல மார்க் எடுக்காதவங்க, இன்றைக்கி 140 மார்க் எடுக்கிறவங்க, 200 மார்க் எடுக்கிறவங்களுக்கு பணம் இருந்தால் போதும் இன்றைக்கி வந்து சீட்டு கிடைக்குது. எம்பிபிஎஸ் பணம் இருந்துச்சுன்னா அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் இங்கே இருந்து நீங்கள் வந்து நீங்கள் தரத்தை பார்க்குறீங்க. தனியார் கல்வி நிறுவனங்களுடைய அந்த நன்கொடை டொனேஷன் கொள்ளை அதை தடுக்கிறதுக்காக தான் நீட்டு கொண்டு வந்தோம், ஏறக்குறைய அதை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்பஸே இல்லை. நீங்கள் தான் அதான் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பாலிசி மேக்கர், நான் யாரையும் கூட சொல்லலை, பாலிசி மேக்கர். நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்குது, அவங்களுடைய ரேட்டிங் என்ன, மார்க் என்ன இருக்குது, என்ன ரேங்க் பண்ணியிருக்காங்க, கோட்டா வைஸ் என்ன மார்க் கொடுத்துருக்காங்க, கர்நாடக அரசுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட அட்மிஷன்ஸ் என்ன இருந்துகிட்டு இருக்குது, அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் காலேஜஸோடைய அட்மிஷன்ஸ் எந்த ரேஞ்ச் இருக்குது, அவனோட என்ன மார்க் இருக்குதுங்க, கர்நாடகா என்ன மார்க்கு, கேரளாவில் என்ன மார்க், நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணிங்கன்னா அஸ் ஏ பாலிசி மேக்கர் நீங்கள் பாலிசியை ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பேரிட்டிவ் பண்ணிங்கன்னா 2 பயாஸ் இருக்கும். இங்கே இருக்கும் மெரிட் ஸ்டூடெண்ட், இங்கே இருப்பான் நான் மெரிட் ஸ்டூடெண்ட்டு, காசு கொடுத்து போகிறவங்க இருப்பாங்க. அவங்க லிஸ்ட்டு எங்கேயாவது எந்த இன்டர்நெட்லேயாவது இருக்குதா அவங்களுக்கு? எந்த இந்த அதாவது யூனிவர்சிட்டிஸ் கோட்டாவில் வந்த மாணவர்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு, நீட்டோட கட் ஆஃப் மார்க்கு இருக்கா? லிஸ்ட்டு இருக்கா? நீங்கள் வாங்கியிருக்கீங்களே, நீங்கள் அட்மிஷன்ஸ் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில்ஸ் நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கும்பொழுது நீங்கள் வாங்குறீங்க இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எப்படி இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் ஏன்னா அவனுடைய கட் ஆஃப் மார்க் என்ன உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாதா எவ்வளோ பயாஸ் இருக்குன்னு தெரியாதா? அப்போ இதில் இப்படி பயாஸ் இருக்கும்போது அப்புறம் எப்படி நம்மளுடைய நேர்மைன்னு சொல்ல முடியாதுல, நியாயம் சொல்ல முடியும்? ஃபீஸ் குறைஞ்சிருக்கு இல்லை, ஃபீஸ் கொள்ளை, அந்த கட்டண கொள்ளையே இல்லை சார். கட்டண கொள்ளை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி வந்து பல்க் அமௌண்ட்டாக கட்டினான்னு, இன்றைக்கி இஎம்ஐ மூலிமா கட்டிகிட்டு இருக்கான். ஈக்குவிட்டி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி
இயர்லி வந்து எனக்கு வந்து 25 லட்சம் காசு கொடு, 20 லட்சம் காசு கொடு, 15 லட்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு MBBS படிக்கிற அப்படின்னா நியர் டு 1 crore, எபோவ் 1 crore நீங்கள் செலவு பண்ண தான் முடியும். அன்றைக்கி நீங்கள் 40 லட்சம் 50 லட்சம் கேபிடேஷன் கொடுத்துட்டு 10 லட்சம் 5 லட்சம் வந்து நீங்கள் ஃபீஸ் வாங்கினீங்க. இன்றைக்கி அதாவது ஈக்குவலி என்ன சொல்கிறீங்க, இயர்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்க, பிரித்து போடுறாங்க. இதுதான் நடக்குது. எதுவுமே இல்லை. இது வந்து தெரியாது, ஒன்றும் கிடையாது. இது நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக நடக்குது. நீங்கள் எவ்வளோ நம்ம இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கோம், எவ்வளோ நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு தேவையானது கொடுத்தா போதும். இன்னும் நான் சொல்ல போனோம்னாங்க, நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். +2 படித்த மாணவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, நீங்கள் குவாலிட்டி மெயின்டைன் நினைக்கும் பொழுது இப்போ கிளாட்டுங்கிற ஒரு லா எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அப்போ கிளாட் லா எக்ஸாமுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கா? ஏன் எதிர்ப்பு இல்லை? கியூட்னு ஒன்று வைக்கிறீங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடுற ஒரு பேச்சுலர் டிகிரிக்கு கியூட்டுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கா? இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்களையும் நுழைவுத் தேர்வு வைத்து எடுக்கிறேன், நான் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறேன்னா அப்படியே இருக்கலாம். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ப்ரமோஷன்ஸ், ப்ரைவேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அந்த கோட்டாவும் அபகரிக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த ஸ்டேட்டோட அது எந்த ஸ்டேட்டாக இருக்கலாம், ஜம்மு காஷ்மீராக இருக்கலாம், இல்லை கர்நாடகா இருக்கலாம், இல்லை மத்திய பிரதேசம் இருக்கலாம், மகாராஷ்டிரா இருக்கலாம், தமிழ்நாடு இருக்கலாம். அப்போ அவங்களுக்குடைய கோட்டா வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து சரியாக சேரலை, ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு சேரலை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சேரலை, அப்போ நல்ல படித்த மாணவர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது தான் இந்த பிரச்சனைகளே எழுது. இதை தான் வந்து பாலிசி மேக்கர் அனலைஸ் பண்ணணும். பாலிசி மேக்கர் மோர் சென்ட்ரலைஸாக போகும்போது மோர் கமர்ஷியல் ஆகுதா எக்ஸாம்ங்கிறது? கண்டிப்பாக சென்ட்ரலைஸுங்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு நான் சொல்லுவேன். டீசென்ட்ரலைசேஷன்ஸ், நீங்கள் குளோபலைசேஷனில் வந்து டீசென்ட்ரலைசேஷன் தான் முக்கியம். நமக்கு எல்லாமே நம்ம சென்ட்ரலைஸ் வைக்கும்போது நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் அந்த இஷ்யூஸ் வருது. இன்னும் சொல்ல போனாக்க NTA, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸுக்கு ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு கிடையாது. ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸஸ் எக்ஸாம் நீங்கள் பண்ணுறீங்க, பேங்க் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கிறாங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருதா? பேங்க் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் எந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கா? உங்களுக்கு கிடையவே கிடையாது. CBSEங்கிற ஒரு எக்ஸாம் நடத்துறீங்க இல்லையா, அதில் ஏதாவது லீக் ஆகிருக்கா? எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் போர்டு எக்ஸாமினேஷன் நடத்துகிறோமா இல்லைங்களா, அதில் ஏதாவது உங்களுக்கு லீக் ஆகுதா? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி UPSCன்னு ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதில் ஏதாவது லீக் ஆகுதா? இன்றைக்கி UPSC என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாம் சென்டரில் AI யூஸ் பண்ண போகிறோங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஸ்கேன் பண்ண போகிறாங்க, அதை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும்போது ஏன் இவங்க மட்டும் ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்க? அப்போ டெஸ்டிங் ஏஜென்சிஸ் என்னன்னாக்க ஏதோ ஒரு நோடல் ஏஜென்சி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அதை யாருன்னு தெரியாமல் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அந்த அவுட் சோர்ஸில் ஏதோ ஒரு கல்பிரிட் உள்ளே வருவான், புரோக்கர்ஸ் அங்கே உள்ளே வருவானுங்க. அதனால தான் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் டிரான்ஸ்பரன்சி இல்லையோ, டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறது வந்து அது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான். இதில் நம்ம சொல்ல முடியாது நமக்கு. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அஸ் ஏ டெஸ்டிங் ஏஜென்சிஸ் நீங்கள் தான் ஒரு லீடிங் ஏஜென்சி, நீங்கள் தான் வந்து ரிலையபிள் ஏஜென்சிஸு. அப்போ நீங்கள் வந்து CBSE எப்படி பண்ணுறாங்களோ நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் CBSE பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் CBSE ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ், அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள் இருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறாங்க. அப்போ அந்தந்த ஆஃபீஸஸ் அந்தந்த லைபிலிட்டி இருக்குது, அவங்களுடைய அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ அதனால் வந்து லீக் ஆகும் பொழுது இம்மிடியேட்டாக ஆக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து யாருமே தெர் இஸ் நோ கனெக்டிவிட்டி. பீகாரில் யார் இருக்கான்னு தெரியாது, சென்னையில் யார் இருக்கான்னு தெரியாது, அங்கே உள்ள டெஸ்டிங் ஏஜென்சிஸுடைய அத்தாரிட்டி யார் இருக்கான்னு தெரியாது, யார் நடத்துகிறான்னு தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது தான் அங்கே பிரச்சனைகள் அதிகமாக வருது. அப்போ அதை என்ன செஞ்சுருக்கணும், அரசு வந்து ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே ஒன்று சொன்னால் IIT நீங்கள் சொல்லலாம். IITயில் வந்து வருஷத்துக்கு 14 லட்சம் 15 லட்சம் ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க. நீட்டு என்ன சொல்கிறாங்க, IIT எக்ஸாம் எழுதுறாங்க, J2U JEE எழுதுறாங்க. அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருதா? IIT ப்ரொஃபஸர்ஸ் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க, அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் எவாலுவேஷன் பண்ணுறாங்க, அவங்க தான் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஏதாவது பிரச்சனை வருதா? ஏன் நீங்கள் ஒரு IIT கொடுத்துட்டு போங்க, அப்படி நடத்தணும்னு நினச்சிங்கன்னா IIT கொடுத்துட்டு போங்க. இல்லை ஒரு CBSE இருந்துச்சு, CBSE கொடுத்துருக்கலாம். CBSEயில் சின்ன இஷ்யூஸ் வந்துச்சு, உடனே டெஸ்டிங் ஏஜென்சியில் கொடுத்துட்டீங்க. டெஸ்டிங் ஏஜென்சியில் யார் போர்டு, யார் மெம்பர், யார் இருக்கிறா, யாருக்கு தெரியும்? எப்போ வேணாலும் கிடைக்கலாம், எப்போ வேணாலும் போகலாம். இதனால தான் வந்து இடைத்தரகர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தி, அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி இதை வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. சென்டர் மூலியமாகவும் வியாபாரம் ஆக்கிட்டாங்க, எக்ஸாம் மூலியமாக வியாபாரம் ஆக்கிட்டாங்க. பாதிக்கப்படுவது யாருன்னா மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த PG எக்ஸாம் நீட்டு அது
ஓவர் நைட்டில் அடுத்த நாள் எக்ஸாம்னா நைட்டு கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்காக மாணவர்கள் வந்து வெளியூர்லேருந்துலாம் ரெடியாக இருந்திருப்பாங்க, பல ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஓவர் நைட்டில் கேன்சல் பண்ணுற இந்த அப்ரோச், இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது எவ்வளோ வந்து மன உளைச்சலை கொடுக்கும்? கண்டிப்பாக இது வந்து மன உளைச்சல் கொடுக்கும் தான். என்னை பொறுத்தளவு வந்து மன உளைச்சல் கொடுத்தா கூட ஒரு அவங்க நினச்சது வந்து என்னென்னாக்கா இதுலேயும் ஏதாவது வந்து பயாசலில் போயிடுமோ, எங்கே லைக் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இதுவும் வந்து மறுபடியும் வந்து பூதகரமாக ஆகலாம், அதில் ஒரு பயாஸ் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல கவர்மெண்ட் நிறுத்திருக்கலாம். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவனாவது இன்றைக்கி கோடிக்கணக்கில் பேப்பர் வாங்கியிருப்பான், கொஷின் பேப்பர் வாங்கியிருப்பான், லீக் ஆகிருக்கும் நமக்கு. அதனால் வந்து இப்போ வந்து உண்மையாக படித்த மாணவர்களுக்கு அந்த வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அலைஞ்சால் கூட ஒரு 10 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உண்மையான கொஷின் பேப்பருக்கு எல்லோரும் உண்மையாக எழுதுனா நல்லா இருக்கலாம். ரைட்டுங்களா? இதை வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா முதல் நாள் நைட் அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு 2 days இன் அட்வான்ஸ் அவங்க முன்னாடியே எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் பண்ணுறது டியூ டு சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் நான் வந்து போஸ்ட்போன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கனாக்க பிரச்சனையே இருந்திருக்காது. முதல் நாள் நைட்டு வந்து எல்லா சென்டருக்கு போனது மாதிரி நீங்கள் கேட்கும்போது அவங்களுடைய மன உளைச்சல்கள் வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, பல பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து மேரிட் ஆகிருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதில் அந்த நேரத்தில் பிரச்சனைகள் நிறைய லேடிஸ் இருப்பாங்க. இது வந்து கஷ்டமான விஷயங்கள் தான். இது கஷ்டமான விஷயங்கள், இதே மாதிரி செய்யக்கூடாது. அதுதான் வந்து அந்த டெஸ்டிங் ஏஜென்சியோடைய அந்த பவர், அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த ஸ்ட்ரக்சர் சரியில்லாததால தான் இவ்வளோ இஷ்யூஸ் வந்து நான் சொல்கிறேன். இந்த நீட்டை பற்றி வரும்போது விமர்சனங்களாக வந்ததில் தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படுறது சிபிஎஸ்சியினோட சிலபஸை பயன்படுத்துறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 99% சொல்லலாம் எல்லாருமே வந்து இங்கே ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிறவங்க தான். சிபிஎஸ்சி சிலபஸில் ஒரு 1% மாணவர்கள் படிக்கக்கூடிய சிலபஸை 99% மாணவர்கள் மேலே திணிக்கிறது அப்படிங்கிற இந்த அப்ரோச் இருக்குல்ல சார், இது எதனால் இது சிபிஎஸ்சி மட்டும்தான் வச்சு இவங்க பண்ணுறது? இந்த அப்ரோச் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது காமன் டு ஆல் இந்தியாவில் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய காமன் சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் தான். அது அந்த என்சிஆர்டி சிலபஸ் தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் நம்ம மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் எடுத்தாகணும், அவன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்சிஆர்டி சிலபஸ்க்கு மேலே நல்ல ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய சிலபஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸ்க்கு மேலே சிலபஸ் நல்லா இருக்குதுங்க. நல்லா கோச்சிங் ஆல்சோ நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மாணவர்கள் என்ன அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸில் வந்து +1 ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கோச்சிங் கிளாஸில் போய் உட்காந்துடுறான். மற்ற மாணவர்கள் இன்றைக்கி நீங்கள் பீகாரை பார்க்கலாம், மற்றதை பார்க்கலாம், நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம். ஸ்கூலே வரதில்லை பையன், +1 ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேராக கோச்சிங் சென்டர் ஆகிடுச்சு. மார்க் தேவையில்லைன்னு ஆகிடுச்சு. கோச்சிங் சென்டரில் போய் 2 years உட்காந்தாலும் அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது. ஆனால் நம்ம பையன் என்ன பண்ணுறான்னா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறோம். பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான், ஃபார்மல் எஜுகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஸ்டேட் போர்டுகளை ஒழிக்கிற முயற்சியா சார்? எதுங்க இந்த சிபிஎஸ்சி சிலபஸ் மட்டுமே சென்ட்ரலைஸ் பண்ணுறது? அல்ல, அப்படி நம்ம ஸ்டேட் போர்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் மோஸ்ட்லி சிலபஸுங்கிறது காமன் சிலபஸாக தான் இருக்கும். ஒரு 10 to 20% தான் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே மாணவர்களுக்கு சொல்கிறது, நீங்கள் புக்கை படிக்கிறது இல்லாமல் என்சிஆர்டி புக்கோட சிலபஸ் உனக்கு எது கவர் ஆகலையோ அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி என்சிஆர்டி சிலபஸும் நம்மளுடைய சிலபஸும் மோரலஸ் சிமிலர் ஆகிடுச்சு, எந்த இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. பட் நம்ம பசங்களுக்கான கோச்சிங் வந்து வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்குது. கோச்சிங்கிறது நம்ம ஸ்கூல் கரெக்டாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கோம். அதை முடிச்சுட்டு தான் அவன் வந்து சென்டருக்கே போக முடியும் அவங்க. ஆனால் அங்கே வந்து என்னென்னக்க ஸ்கூலுக்கே நீ வர வேணாம், நான் எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் சென்டருக்கு மட்டும் நீ போகணும்னு சொல்லும்போது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைக்கிறது. நம்ம மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த 2 years ஸ்கூலில் முடிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்டில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைனா நம்மளும் வந்து அவங்க செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம செய்ய முடியாது. நம்ம நடத்துறது நாட் ஓன்லி ஃபார் எம்பிபிஎஸ், நம்ம நல்ல ஒரு லாயர் ஆகும்னு நினைக்கிறோம், நல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகும்னு நினைக்கிறோம், நல்ல ஒரு டென்டிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறோம், நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க உங்களுக்கு எக்கனாமிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து பலதரப்பட்ட செய்யும் பொழுது நம்மளோட எஜுகேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நம்மளுடைய சிஸ்டம் சரியான சிஸ்டம் தான் சொல்ல முடியும் நமக்கு. இப்போ இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த எக்ஸாம் நடத்துகிற ரெஸ்பான்சிபிலிட்டியை மாநிலங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு. தமிழ்நாடு இத்தனை வருஷமாக ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை இன்றைக்கி மேற்கு வங்க முதலமைச்சர் பேசியிருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இதை வந்து அப்பப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க நீட் தேர்வு அப்படிங்கிறது மாநிலங்கள் விருப்பப்பட்டால் நடத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்கலாமா? அது வந்து அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது.
கண்டிப்பாக அப்படி இருந்தால் ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய அப்படி ஒரு விஷயம். நடந்தால் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். என்னை பொறுத்தவரை நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வைக்காத அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிங்க, உங்கள் கோட்டாவுக்கான குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் பண்ணீங்க, 15% நீங்கள் வச்சிங்க. பட் வேற இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்பொழுது நீங்கள் வந்து எக்ஸாம் வைக்கணுங்கிற அவசியம். அப்போ +2ங்கிற ரிசல்ட்டே தேவையில்லையே, +2ங்கிற எக்ஸாமே தேவையில்லையே, அவன் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்புறம் அதில் பயாலஜி தானே படிக்கிறான் அந்த பையன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தானே படிக்கிறான். அப்போ அந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? அந்த மார்க்கு இந்த மார்க்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமான வரவேற்கத்தக்கது. அது இருந்தால் கூட அந்தந்த ஸ்டேட்டோடைய ஆப்ஷன் சொல்லி நீங்கள் எக்ஸாம் நடத்த வேணாம்னு சொன்னாக்கா அதோட ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது எல்லாமே வந்து அவங்க அவங்களுடைய பாலிசி மேக்கர் இந்த கம்பேரிட்டிவ் பண்ணணும். இப்போ நீட் எக்ஸாமுக்கும் கிளாட் எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நீட் எக்ஸாமுக்கும் ஜேடியூ எக்ஸாமினேஷன் என்ன டிஃப்ரென்ஸு, நீட் எக்ஸாமினேஷன் சம்மந்தர என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன, கியூட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இதனால் வந்து மாணவர்களுக்கு எப்படி பாதிக்கப்படுறாங்க, எந்தெந்த பேர் சமூகத்தில் பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு பாலிசியை வந்து கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது, பார்ஷியல் இருக்காது, ஈக்குவிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி மின்னம்பலம் நேயர்களுக்காக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.